வணக்கம் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் மருத்துவம் அறிவோம் நிகழ்ச்சியில உங்களை வரவேற்கிறேன். காலையில கண் விழித்ததுலேருந்து இரவு நம்ம தூங்க போற வரைக்குமே ஒரு பரபரப்பான வாழ்க்கையை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? இதற்கு பின்னணி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொருளாதார தரம் உயரணும், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான ஆசை தான் இல்லையா? ஆனால் இந்த பரபரப்பான சூழ்நிலையில நம்மளோட ஆரோக்கியத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கு பதிலாக நிறைய வியாதிகள் வர்றதுக்கு நாமே ஒரு காரணமாகவும் ஆயிடுறோம் இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணங்கள் எல்லாம் இந்த மாதிரி சிகிச்சை முறைகளுக்காக விரயம் பண்றோம் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான உண்மையும் கூட. அதனால தான் நேயர்களே, நம்ம மருத்துவம் அறிவோம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் பல எளிமையான சித்த மருத்துவ முறைகளை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். மற்றதுக்கெல்லாம் ஒதுக்குற நேரம் மாதிரியே நம்மளோட ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோக்கம் தான். நம்ம மருத்துவம் அறிவோம் நிகழ்ச்சியில் பல சிகிச்சை முறைகளை, நம்ம எளிமையான சிகிச்சை முறைகளை உங்களுக்கு நாங்கள் வழங்கிட்டு வரோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் சித்த மருத்துவ முறையில் சர்க்கரை நோய் மற்றும் சரும நோய்களுக்கான தீர்வுகளை பற்றி நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காங்க ஜான்சன் அவர்கள். வணக்கம் டாக்டர். மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் எங்களோட நிகழ்ச்சியில். சர்க்கரை வியாதி தான் இப்போ ரொம்பவே பரவலான ஒரு முக்கியமான ஒரு வியாதியாக இருக்குது மக்களிடம். இது சர்க்கரை நோய் வருவதற்கான அறிகுறிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். சர்க்கரை நோயினுடைய காரணங்கள், பொதுவான அறிகுறிகள் என்பதை பார்த்தோம்னா, பொதுவாக சர்க்கரை நோய் பேங்க்ரியாஸ் என்ற ஒரு ஆர்கன், அதாவது கணையம் என்ற ஒரு வகையான ஆர்கனில், அதாவது உறுப்பில் இன்சுலின் ஹார்மோனுடைய பற்றாக்குறைனால இந்த சர்க்கரை நோய் வருது. அது ஆங்கில மருத்துவத்தில் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்லுவாங்க. சர்க்கரை நோயினுடைய அறிகுறிகள் எப்படி தெரியும்? இப்போ ஒருத்தர் நம்ம சர்க்கரை நோயில் பாதிக்கப்பட்டிருக்கோம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆய்வு நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஃபாஸ்டிங்கில் பார்த்தா தெரியுமா, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு போஸ்ட்மார்ட்டம் ரேண்டம் பார்த்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு ஒரு டெஸ்ட்டுகள் யூரின்ல பிளட்ல எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அது உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் உறுதிப்படுத்தக்கூடிய ஆய்வு பார்த்தீங்கன்னா ஓரல் ஜிடிடி, அதாவது குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். இந்த பரிசோதனையின் அடிப்படையில் 2.5 மணி நேரம் ரத்தத்திலையும் அதை நம்ம எவ்வளவு இருக்கிறது ½ இருக்கா, அதாவது குளுக்கோஸ் பவுடரும் தண்ணி கலந்து கொடுப்பாங்க. அதை சிறுநீர்லையும் ரத்தத்திலையும் ½ இருக்கா நம்ம இதனுடைய ரிப்போர்ட்டுகளை பார்த்து தான் சர்க்கரை நோய் உறுதிப்படுத்தணும். அதற்கு முன்பாக ஒருத்தர் சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த சர்க்கரை நோயில் பாதிக்கப்பட்டவருடைய அறிகுறிகள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, சிறுநீர் யூரின் பிரக்கன் யூரின் அடிக்கடி வரும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கும், அதிதாகம் இருக்கும், ஓவர் தாஸ்ட். அடுத்தால மூன்றாவது பாயிண்ட் உடல் எடை மெலிந்து கொண்டு இருக்கும். நான்காவது ஏதாவது அந்த மேல் ஜெனிட்டல் ஆர்கன்லையோ ஃபீமேல் ஜெனிட்டல் ஆர்கன்லையோ இச்சிங் அண்ட் இரிட்டேஷன் இருக்கும். யூரின் சிறுநீர் கழிக்கும் போது பேட் ஸ்மெல் இருக்கும். இதெல்லாம் ஒரு காரணமாக அறிகுறிகளாக அமைகிறது. அதுக்கப்புறம் பசிகளை அடக்க முடியாது, நிறைய அதிதாகம், உடல் இழைத்து இருக்கிறது, அதனால கைகால் நடுக்கம், நரம்பு தளர்ச்சி எல்லாம் சில நேரங்களில் சர்க்கரை நோயினால ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த அறிகுறிகள் எல்லாம் பொதுவாக நமக்கு தென்படுது. ஆனால் முக்கியமாக கணிக்க வேண்டிய கருத்து கணிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெஷன், அதாவது கணிப்பு என்ன ரிப்போர்ட்னா, ரத்தத்தில் சிறுநீர்லையும் யூரின்லையும் ஓரல் ஜிடிடி என்ற பரிசோதனை அடிப்படையில் தான் உறுதிப்படுத்தக்கூடிய ஆய்வு. அது மூலமாக தான் தெரியும். இப்போ பொதுவாக சர்க்கரை வியாதிகள்லாம் வயதானவர்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இன்றைய காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு கூட சர்க்கரை வியாதிகள், அதற்கு காரணம் என்ன? அடிப்படை காரணம் குழந்தைகள் உணவுகளில் சரியான முறையில் ஒரு நல்ல உணவுகள் எடுப்பதில்லை. நிறைய பேர் அந்த ஐஸ்கிரீம், சாக்லேட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி உணவுகளை, இனிப்பு பதார்த்தங்களை சாப்பிட்டா அதாவது அதற்கு உணவுகளுக்கும் சர்க்கரை நோய்க்கும் தொடர்பு உண்டு. நிறைய பேர் உணவுகள் இன்னும் சாப்பிட்டுக்கலாம், அல்வா சாப்பிடலாம், ஜாங்கிரி சாப்பிடலாம், இதெல்லாம் தெரியாம சாப்பிட்டு கூடாது. உணவை டயட் கண்ட்ரோல் இருக்கணும். டயட் கண்ட்ரோல் சர்க்கரை நோயை குணமாகாது, சர்க்கரை நோய்க்கு தீர்வே கிடையாது. சர்க்கரை நோயை குணப்படுத்துற யாராவது சொன்னா கூட அது போய் தான், அது குணப்படுத்த முடியாது. சர்க்கரை நோய்க்கு எப்படி பாத்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம், உணவு மூலமாக கட்டுப்படுத்தணும். அது பேர் டயட் கண்ட்ரோல் வித் எக்ஸசைஸ். இது சரியா இருந்தாலே மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். அப்ப சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சில இடங்கள்ல கண் பார்வை மங்கலாயிருது, அடுத்தால ஹார்ட்டை பாதிக்கும், கிட்னியுடைய ஃபங்க்ஷனை பாதிக்கும், கல்லீரல் லிவர் ஃபங்க்ஷனை பாதிக்கும். அப்ப சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்த முடியாமல் போகும் பொழுது உணவு கட்டுப்பாடும் பயிற்சி முறைகளையும் கையாளாமல் இருந்தால் யாருக்குமே சர்க்கரை நோய் சரியாகாது. கடைசி வரைக்கும் சர்க்கரை நோய் தான்.
இனிப்பு சாப்பிட்டுட்டு நிறைய பேர் சர்க்கரை நோய் சரியாயிரும், எல்லா மருந்துகள்லாம் இருக்கு, மருந்துகளை குணப்படுத்திடலாம். சித்த மருந்துகளுக்கு கிடையாது. அதுக்கு சித்த மருத்துவ குணப்படுத்த முடியாது. சித்த மருத்துவ கட்டுப்படுத்தலாம். சித்த மருத்துவ குணப்படுத்தி யாராவது சொன்னாங்கன்னா அது தவறான ஒரு கருத்துகள். நிறைய சிலரங்களை நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, சர்க்கரை நோயை குணப்படுத்திடலாம், அதெல்லாம் தவறு. சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். சர்க்கரை நோயை வந்து டயட்ல கண்ட்ரோலும் வித் பயிற்சி முறைகளை கையாண்டு எடுக்கக்கூடிய மருந்துகளால பின்விளைவு இல்லாமல் இருக்கணும். இப்போ ஒரு பெண் ஆர்வர்களுக்கு வந்து சர்க்கரை நோயினால பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை வரும், அதாவது பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி. அந்த பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி, இந்த பிசிஓடி வந்து மாதவிடாய் ஒழுங்காக வராது, நீர்க்கட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண்கள். அந்த நீர்க்கட்டினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சர்க்கரை நோய் வரும், சுகர் அதிகமாக இருக்கும், பிளட் சுகர். முதல் காலர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம், மருத்துவம் அறிவோம். ஹலோ ஹலோ மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க சார். மேடம் தாமோதரன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க சார் டாக்டர் கிட்ட. நீங்க சார் சொல்லுங்க சார். உடம்புல அரிப்பு இருக்குங்க சார். சொல்லுங்க. அது சம்பந்தப்பட்டவன் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன் சார், இன்னும் சரியாகல சார். அது கை விரலுக்கு 2 விரலுக்கும் சென்டர்ல அந்த மாதிரி அரிப்பு அதிகமா இருக்குங்க சார். சுகர் இருக்கா பாத்தீங்களா? பிளட்ல ரத்தத்துல சுகர் நார்மல் சார். அடுத்தால வேற யூரின் சுகர் எல்லாம் பாத்தீங்களா? ரெண்டையும் பார்க்கணும், சுகர் யூரின் சுகர். இல்ல சார், சுகர் பார்த்தா சார், யூரின் எல்லாம் நார்மல் தான் சார். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருப்பூர் சார். ஆமா, அதாவது அங்க வந்து உங்க ஊர்கள்ல அந்த அருகம்புல் ஏதாவது அந்த மூலிகையினுடைய இது கிடைக்குமா? அருகம்புல் மூலிகை கிடைக்கும். அருகம்புல் மூலிகையுடைய சாரை வந்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. வாரத்துல 3 நாட்களோ 4 நாட்களோ வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல அரிப்பு, உடம்புல அரிப்பு இருக்கு, இல்ல ஸ்கின் நோயினால கரப்பா நோய், காளாஞ்சப்படை, மற்றபடி சோரியாசிஸ், எக்ஸிமா, இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருந்தா கூட இந்த அருகம்புல் சாறு வந்து நம்ம எடுக்கும் பொழுது முழுமையாக நமக்கு குணம் கிடைக்கும். அதாவது நான் யூஸ் பண்ண சோப்பு வந்துங்க சார். சோப்பு எல்லாம் தேவையில்லை, எந்த சோப்புமே தேவையில்லை. நீங்க சோப்பு, அதாவது சோப்பு என்னோட ஒய்ஃப் யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப வேற ஏதாவது உங்களுக்கு வேற கெட்ட பழக்கங்கள் இருக்கா? சரி. ஆமா, அதனால வந்து சோப்பு எல்லாம் தேவையில்லை. பாசி பயிரும் கடலை மாவும் நீங்க தேய்ச்சி ஏதாவது ஒண்ணு நம்ம தேய்ச்சி குளிச்சிங்க. அருகம்புல் சாரை மட்டும் 2 பேரும் காலையில வெறும் வயிற்றுல குடிங்க. இது எடுக்கும்போது அகத்திக்கீரை, பாவக்காய், நல்லெண்ணெய் இந்த உணவுகளை தவிர்த்துருங்க, எடுத்தீங்கன்னா போதும். அழைத்ததற்கு நன்றி ஐயா. அடுத்த ஒரு நேர அழைப்பில் இருக்காங்க. வணக்கம், மருத்துவம் அறிவோம். வணக்கம். தொடர்பு துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இப்போ போன காலர் சொன்ன மாதிரி வந்து சோப்பு வந்து அவங்க வைஃப் யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னார் இல்லையா? இப்போ இந்த தோல் வியாதி வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது, அது அவர்களுக்கு வந்து தவறான கருத்து. தொலைபேசி அழைப்பிலே பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொற்று நோய் வருதுன்னா விடிஆர்ல பாதிப்பு வரலாம். விடிஆர்ல விரல் டிசீஸ், விரல் டிசீஸ் சொல்லுவாங்க. டிபி சம்பந்தப்பட்ட நோய் தொற்று நோய். அது சில நமக்கு நோயினுடைய எரிசக்தி இல்லாம இருந்துச்சுன்னா அவர்களுக்கு வந்து கணவனுக்கு இருந்தா மனைவிக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ வந்து ரத்தத்திலேயோ இல்ல வேற ஏதாவது ரத்தம் பட்டிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் பொழுது அதனால கூட அவர்களுக்கு தொற்றாக மாறலாம். அப்போ வந்து அது அந்த ஸ்கின் டிசீஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்கின்ல வந்து எது வந்து தொற்று நோய் வரும்னா ஸ்கேபிஸ் சொல்லுவாங்க, இந்த விரல் இடுக்குல வரக்கூடிய சொரிசரங்கள். இப்ப மழை நேரில் வந்து மழை விழுது, சென்னையிலயோ இல்ல தமிழ்நாடு முழுக்க மழை விழுது வைங்க. மழை காலமா இருக்கக்கூடிய கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா அழுக்கு தண்ணி இருக்கும், எல்லா ஏரியாலையும் அழுக்கு தண்ணி தேங்கி இருக்கும். அதுல நிறைய கொசுக்கள்லாம் இருக்கும். அந்த தண்ணியினுடைய அந்த அழுக்குகளோட சில கால் விரல் அடுக்குலையோ இல்ல கை விரலுடைய அடுக்குலையோ உள்ளுக்குல இந்த ஜாயின்ஸ் உள்ளுக்குல ஏதாவது பட்டிருந்தா கூட ஸ்கேபிஸ் என்ற சொரிசரங்கு வரும். அது வந்து தொற்றாக மாற வாய்ப்பு உண்டு. சலம் கோர்த்து வரும், இந்த விரல்கள் எல்லாம் நிறைய பேருக்கு வரும். வரும்போது என்ன ஆகுதுன்னா சில நேரங்கள்ல அந்த இதனோட பஸ்பார்மிஸ் வந்து அடுத்தவங்களுக்கு மனைவிக்கு பட்டாலோ இல்ல குழந்தைகளுக்கு பட்டா கூட சில நேரங்கள்ல ஸ்கேபிஸ் தொற்று நோய் மாறும். அடுத்த நேயர்கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம், மருத்துவம் அறிவோம். ஹலோ, இது எனக்கு டாக்டர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க, பேசுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க, நான் டாக்டர் ஜான்சன் பேசுறேம்மா, சொல்லுங்க. எனக்கு ஃபேஸ் ஃபுல்லா வெறும் பிம்பிள்ஸா வருதுங்க சார். அதுக்கு சிந்தால் சோப் யூஸ் பண்றேன், கத்தால அப்ளை பண்றேன். சோத்து கத்தாழ சோறா? ஆமாங்க சார். சோத்து கத்தாழ சோறு மட்டும் பயன்படுத்துங்கம்மா, வேற எதுவும் தேவையில்லை. சோப்பு தேவையில்லைங்க சார். ஆமா, எதுவுமே போடாதீங்க. பாசி பயிறு இல்ல கடலை மாவை தேய்ச்சி குளிச்சுட்டு ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்தணும். பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா முகத்துல வந்து அந்த துண்டெல்லாம் தனியா வச்சிடணும். முகத்தை துடைக்கக்கூடிய எந்த நீங்களை பயன்படுத்துறீங்களோ அதை தனியா பயன்படுத்துங்க. ஏன்னா அதை வச்சு வேற யாரும் பயன்படுத்தினா கூட சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகி மற்றவங்களுக்கு வரும்.
அதனால வந்து சோப்புகள் இதெல்லாம் பாசி பயிர் அல்லது கடலை மாவு பயன்படுத்தி நீங்க முகத்தை வந்து எப்போ குளிர்ந்த தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கிறணும். முகத்துல வந்து பவுடர்லாம் அதிகமா பூசக்கூடாது. பவுடரு, ஃபேஷியல் ப்ளீச் அதெல்லாம் பயன்படுத்தாங்க. அதில் முகத்தை வந்து தேவையில்லாம வயசை கூடுதலா காட்டிடும். நம்ம கவனம். வணக்கம். அழைத்ததற்கு நன்றிமா. அடுத்த ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், மருத்துவம் அறிவோம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. தர்மபுரில இருந்து ராம்குமார் பேசுறேங்க மேடம். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். எனக்கு ஒரு 3 வயசு குழந்தை இருக்குங்க மேடம். சொல்லுங்க. ஆமா, குழந்தைக்கு வந்து வலது பக்கம் கண்ணத்துல வந்து புள்ளி புள்ளியா வெள்ளை புள்ளி இருக்குதுங்க சார். சரி, என்ன அப்படின்னு கேட்கலாம். அது நீங்க குழந்தைகளை மருத்துவர்கிட்ட பக்கத்துல பாத்தீங்களா? இல்ல சார், எதுவும் பார்க்கல ஒன்னும். நம்ம அருகில் உள்ள குழந்தைகளை மருத்துவரை பாருங்க. அவங்களுடைய ஆலோசனை எடுத்த உடனே நோயை நம்ம கணித்து எந்த மருத்துவரும் சொல்ல முடியாது. சரி சார். அதனால வந்து என்ன தொந்தரவுனால இருக்கு, ஸ்கின் டாக்டரோ இல்ல எம்டி, எம்பிபிஎஸ், எம்டி, டிசிஹெச் டாக்டர், குழந்தைகள மருத்துவர், ஆமா, அவர்களை அணுகி எதனால பாதிக்கப்படுறாங்க குழந்தைகளை காமிங்க. ஏன்னா அழைத்ததற்கு நன்றி. அழைத்ததற்கு நன்றி. டாக்டர், இந்த சரும நோய்கள் வரதுக்கான காரணம் ஏதாவது டெஃபிஷியன்சி ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி இருக்குங்களா? விட்டமின் டெஃபிஷியன்சினால வரலாம். நிறைய பேருக்கு தோல் நோய் பாத்தீங்கன்னா எக்ஸிமான்னு சொல்லுவாங்க, கரப்பான். அடுத்தால காளாஞ்சப்படை, சோரியாசிஸ். இந்த கரப்பான் பாத்தீங்கன்னா அதுல வந்து ட்ரை எக்ஸிமா, வீப்பிங் எக்ஸிமான்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல அப்படி கருப்பா இருக்கும். அதுல சொரிஞ்சா வந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும், பார்த்திருப்பீங்க. ஆனா சோரியாசிஸ் என்பது வேறு. சோரியாசிஸ் என்பது காளாஞ்சப்படை. சோரியாசிஸ் என்பது பாத்தீங்கன்னா ரவுண்ட் காயின்ஸா இருக்கும். அப்ப அன்றைக்கு ஒருத்தர் கடந்த மாதங்கள்ல நம்முடைய வைத்திய அந்தோனியா வைத்தியசாலைக்கு ஒருத்தர் வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா குழந்தையின்மைக்கு வந்திருந்தாங்க, தோல் நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல கருப்பா அந்த தோலானது வந்து யானை தோல் போல இருக்கும். யானை தோல் பார்த்திருப்பீங்க, எவ்வளவு ரஃபா இருக்கு பாத்தீங்க. அதே மாதிரிதான் கரப்பான்னு சொல்றது, எக்ஸிமா. அதற்கு வந்து மருந்துகள்ல வந்து உடனே எல்லாம் குணப்படுத்த முடியாது. 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோட வைத்தியம் பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. எடுக்கக்கூடிய மருந்துகள்ல பின்விளைவு இருக்கா, அதுதான் முக்கியம். அதே மாதிரிதான் காளாஞ்சப்படைனா சோரியாசிஸ் உடனே எல்லாம் கியூர் ஆகாது. அதற்கு 5 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ வைத்தியம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அடுத்த ஒரு நேர அழைப்புல இருக்காங்க டாக்டர். வணக்கம், மருத்துவம் அறிவோம். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. பேர் விஜயகுமார் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? ஜான்சன் பேசுறேன், சொல்லுங்க. ஒய்ஃபுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கு மேடம். ஒரு 2 மாசமாவே சொல்லிட்டு இருக்காங்க மேடம். சரி. அதனால வந்து அது டேப்லெட் கொடுத்து பார்த்துட்டு இருக்க. மீண்டும் பாத்தீங்கன்னா முடி அதிகமா வந்துருது மேடம். மாதவிடாய் எல்லாம் ஒழுங்கா வருதா தம்பி உங்க மனைவிக்கு? அது சார், அது வந்து இப்போ மாதங்கள் ஒரு மாசத்துல ஒரு 5 நாள் தள்ளி சார், 6 நாள். மாதவிடாய் தள்ளி போனா கூட சில நேரங்கள்ல பிசிஓடின்னு சொன்ன நீர்க்கட்டி இருந்தா கூட சுகர் இருக்கும். நீர்க்கட்டி இருந்தா கூட சர்க்கரை நோய் வரும், கவனம். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்து பாருங்க. உங்க மனைவிக்கு வந்து பக்கத்தில் உள்ள லேடி டாக்டர், எம்பிபிஎஸ், டிஜிஓ டாக்டர் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, இல்ல சப்போஸ் சித்தா மருந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சென்னை டி நகர் நடைசந்தர் தான் நேரம் வரணும். அழைத்ததற்கு நன்றி சார். டாக்டர், இந்த சர்க்கரை நோயால வந்து குழந்தையின்மை பாதிப்புகள் வருமா? ஆமா, சர்க்கரை நோயினால ஆண் பெண் இருபாலருக்குமே குழந்தைய பாதிக்கும். ஏன்னா மாதவிடாய்கள் சரியா வராது. மாதவிடாய் ஒழுங்கா வராதனால அவங்க சுகர் இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. சுகர் வந்து வர்றதுக்கு வந்து அது மட்டும் காரணம் கிடையாது. பிசிஓடி இருந்தாலும் சுகர் இருக்கும். பிசிஓடினால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒருத்தர் இருக்காங்க வச்சுங்க, மாதவிடாய் ஒழுங்கா வரல. பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி, அதாவது ஓவரியில ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா கர்ப்பப்பை ஓவரியில பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரின்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்ல லேடி டாக்டர். அந்த ரிப்போர்ட் பிரகாரம் நம்ம ரத்தத்துல சுகர் பார்த்தோம்னா அப்நார்மலா இருக்கும். 80ல இருந்து 110க்கு இருக்கிற பையில 250 மில்லிகிராம் இருக்கு ரத்தத்துல. யூரின்ல வந்து 3+ இருக்கு, 4+ இருக்கு, 5+ இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல தெரியும். அதனுடைய ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு ஸ்கேன் பண்ணி பார்த்து இந்த நீர்க்கட்டிக்கும் சுகருக்கும் சம்பந்தம் உண்டு, ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ். அப்போ வந்து என்ன ஆகுது, சுகருக்குள்ள மாத்திரை கொடுக்குறாங்க நீர்க்கட்டிக்கு. ஆனா மருந்துகளை வந்து அந்த சுகர், அந்த நீர்க்கட்டி கியூரே ஆகாது, நீர்க்கட்டி குணமாகாது. அதே மாதிரி சர்க்கரை நோயும் குணமாகாது. அந்த குழந்தை உண்டாகிறதுக்கு வரைக்கும் நம்ம மருந்துகள் எடுக்கணும். அது பிறகு நம்ம சரியான பிறகு நிறுத்தலாம். அப்ப உணவுல கண்ட்ரோல் இருக்கணும். டாக்டர் மணிக்கம், அடுத்த நேர பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம், மருத்துவம் அறிவோம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. பேர் வந்து ராமசாமி. உங்க கேள்வி என்ன, நீங்க டாக்டர்கிட்ட கேளுங்க சார். சொல்லுங்க சார். உங்க ஃபாதர் வந்து வயசு 75 ஆகுதுங்க. சொல்லுங்க. அப்புறம் அவங்க வந்து சர்க்கரை நோய் இருக்கு. அவங்க வந்து காலில் வந்து ஒரு புண்ணு ஆயிடுச்சுங்க, சின்ன புண்ணா இருந்தது பெருசாயிடுச்சு. சரி.
டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. பொண்ணு கொஞ்சம் சரியாக மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாங்க டாக்டர்? ஆமாம், சுகர் ஓரளவு குறைஞ்சிட்டா? சுகர் குறைஞ்சிருக்கா அதிகமாக இருக்கா? சுகர் ஓரளவு குறைஞ்சி சார். ஒரு 200 இந்த ரேஞ்சில் இருக்குது சார். எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க நீங்கள்? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோம் டாக்டர். ஆமாம், அதாவது சுகருடைய ரிப்போர்ட்டோட எனக்கு அனுப்பி வைங்க. ரத்தத்திலையும் சிறுநீர்லையும் மருந்துகள் ஏதாவது சித்தா மருந்து தேவைன்னா. பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கா? பிளட் ப்ரெஷர்லாம் எல்லாமே நார்மலாக இருக்குங்க. ஆமாம், அதாவது தற்சமயத்துக்கு உங்களுக்கு சித்தா மருந்து தேவைப்பட்டா அருகம்புல் சம்பந்தப்பட்ட அந்த சாறு கொடுங்க. மூலிகையினுடைய சாறு காலையில் வெறும் வயிற்றுல கொடுங்க. வாரத்தில் 2 நாள் கொடுங்க. வயதானவர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஆமாம், அது ரத்தத்தை சுத்தம் பண்ணும். ஆமாம், அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா திரிபலா சூரணம்னு ஒன்று உண்டு. திரிபலா சூரணம். சரிங்க. திரிபலா சூரணம் சொல்லிட்டு எல்லா அரசாங்க சித்தா மருந்து கடைகளிலையும் கிடைக்கும். அதனுடைய அந்த பவுடர் வந்து காலையில 2 ஸ்பூன், நைட்டு 2 ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு சாப்பிட சொல்லுங்க. உள்ளுக்கு. ஆமா, உள்ளுக்கு எடுக்கலாம். அதாவது திரிபலான்னு சொல்லுவது என்னது பாத்தீங்கன்னா, தமிழ் மருத்துவத்துல சித்த மருத்துவத்துல கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த திரிபலானா திரினா 3, பலானா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அந்த 3 கலந்த அந்த மருந்தை காலையில 2 ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு சுடு தண்ணியில ஒரு 5 கிராம் அதாவது சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ட பிறகு சாப்பிடணும். வெளிப்புறம் வந்து புண்ணை வந்து எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். ஆமா, அரசாங்க இம்காப்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதனுடைய அரசாங்க சித்தா மருந்து கடைகள்ல மத்தன் தைலம் சொல்லுவாங்க. மத்தன் தைலம் பாய்சனான மருந்து. கவனம், தொலைக்காட்சியில சொன்னனால தைலத்தை தனிப்பிரயோகமாக பயன்படுத்தணும். அதுல ஊமத்தையில சாறு கலந்த ஒரு தைலம் உண்டு, மத்தன் தைலம். இந்த தைலத்தை வந்து நைட்டு நேரங்கள்ல லேசா வந்து பஞ்சால தொட்டு தொட்டு போடணும். புண்ணை நல்லா கழுவி எல்லாம் சுத்தமா வச்சுக்கணும். புண்ணை எவ்வளவு சுத்தமா நீங்க கழுவி வெளி இது பண்றீங்களோ அந்த கிருமிகள் ஏதோ ஃபங்கல் இன்ஃபெஸ்டேஷன் ஆகாது. ஃபாரின் பாடி ஏதாவது வெளியே கிருமிகள் வந்து உட்காராது. கொசு இல்லாம பாத்துக்கணும். கவனம். அதுபோல அந்த மத்தன் தைலத்தை பயன்படுத்தும் போது அது லேசா போட்டுட்டு வந்து கையை நல்லா சுத்தமா சோப்பு போட்டு கழுவிடணும். ஏன்னா ஊமத்தையில சாறு கலந்த தைலம். கவனம், ஊமத்தையில சாரும் தேங்காய் தான் கலந்துருக்கு. எல்லாருமே தயார் பண்ணிடலாம். மருந்து கடைகளுக்கு போனாம போயிலையோ ஊமத்தையில சாறு வச்சு அந்த தேங்காய் எண்ணெயை தயார் பண்ணி அதுல காய்ச்சி எடுத்தோம்னா மத்தன் தைலம் சுட்டு அரசாங்கத்தினுடைய சித்தா இம்காப்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு, கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அது சித்தா மருந்து கடையிலேயே கிடைக்கும். அந்த டேட்டு பார்த்து வாங்கி தைலத்தை அவங்க பயன்படுத்தினா புண்ணு ஆறிடும். ஆனா புண்ணு ஆறுறதுக்கு வந்து சுகர் கண்ட்ரோலா இருந்தா தான் புண்ணா. சுகர் கண்ட்ரோல்ல இருந்தா புண்ணு ஆறாது. நெக்ஸ்ட் ஒரு காலர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், மருத்துவம் அறிவோம். சார், இங்க நான் பல்லடத்துல ஏசுதாஸ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், டாக்டர் ஜான்சன் பேசுறேன். சொல்லுங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா கால்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அரிப்புங்க சார். அப்படியே சொல்லுங்க. அப்படி பாத்தீங்கன்னா 2-3 மாசத்துல அப்பப்போ வர அப்பப்போ போகுங்க. பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே அப்படியே பக்கத்துல அப்படியே விட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க சார். ரத்த பரிசோதனை பண்ணி பாத்தீங்களா? ரத்த பரிசோதனை பண்ணலங்க சார். டாக்டர்கிட்ட இங்க பக்கத்துல இங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வருவாங்க பல்லவத்துல, வாரத்துல ஒரு நாள். அவர்கிட்ட போன வாரம் காமிக்கும் போது சொன்னாரு இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து. அப்புறம் இந்த மருந்து போடணும்னு வச்சுங்களேன் ரொம்ப டயர்டா இருக்குங்க. அதனால மாத்திரை நிப்பாட்டிட்டேன். அப்ப நீங்க சித்தா மருந்து தேவைன்னா நீங்க சென்னைக்கு தான் வரணும், டீனர் தான் வரணும். நேரடியா வந்து காலையில இருக்காங்க சார், பாக்கலாம்லங்க சார்? என்னது இங்க பக்கத்துல சித்தா மருந்து பல்லடத்துல நம்மள மாதிரி பிஎஸ்எம்எஸ் டாக்டர் யாரா இருந்தாங்கன்னா படித்த சித்த மருத்துவர்கிட்ட நீங்க வைத்தியம் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னால வந்து ரத்த பரிசோதனை பண்ணி பாத்துடணும். ரத்த பரிசோதனையில என்ன பண்ணு பாத்தீங்கன்னா டிசி இஎஸ் கம்ப்ளீட் பெட் கவுண்ட் சொல்லுங்க. கம்ப்ளீட் பெட் கவுண்ட், அதாவது ஒயிட் கம்ப்ளீட் பெட் கவுண்ட் பார்த்துட்டு காலையில் வெறும் வயித்துல சுகர் எவ்வளவு இருக்கு எல்லாம் பார்த்துட்டு, பிளட் யூரியா எவ்வளவு இருக்கு, சுகர் எவ்வளவு இருக்கு பார்த்துட்டு, பிஎஸ்எம்எஸ் படித்த மருத்துவர்கள் அரசாங்க சித்த மருத்துவமனைகளிலோ இல்ல தனியார் இருக்கக்கூடிய படித்த மருத்துவர்கிட்ட பாருங்க. நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி சார். அடுத்த ஒரு காலரும் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், மருத்துவம் அறிவோம். சார், பிம்பிள்ஸ் வந்து உடம்புல மூஞ்சில அதிகமா இருக்குங்க சார். சொல்லுங்க. முகத்துல வந்து பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு இல்லையா? சார், அது வயசு என்னது உங்களுக்கு? 18 சார். 18 வயசு நிறைய பேருக்கு வரும். 18, 17 டீனேஜ் பருவத்துல வரக்கூடியதுதான். நீங்க ஆமா அசைவ உணவுகளை எடுப்பீங்களா? அசைவ உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு முகத்துல வந்து அந்த கடலை மாவு இல்லைன்னா பாசி பயிரை நல்ல பவுடர் பண்ணி அதை வச்சு நீங்க முகத்தை அடிக்கடி குளிர்ந்த தண்ணியில கழுவணும்.
சரிங்க சார். பால்ல வந்து நிறைய அந்த கொழுப்பு பதார்த்தங்கள் நிறைய எடுக்காங்க. கொழுப்பு பதார்த்தங்கள் சம்பந்தப்பட்ட அசைவ உணவுகள், பால் சம்பந்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறணும். காலையில வெறும் வயிற்றுல தண்ணி நிறைய குடிக்கணும். ஆமா, பால் நிறைய குடிக்க கூடாது. அதாவது கொழுப்பு பதார்த்தனால இந்த பிம்பிள்ஸ் வரும், இந்த டீனேஜ் பருவத்துல வரும். உடம்பு சூடு இல்லாம பாத்து காலைல வெறும் வயிற்றுல எரிஞ்சோன்னா தண்ணி நிறைய குடிக்கணும். உடம்பு ஹீட் ஆகாம பாத்துடணும். ஏன்னா 5 லிட்டராவது குடிக்கணும் டெய்லி. நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி சார். அடுத்த ஒரு காலரும் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், மருத்துவம் அறிவோம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், சுகர் வந்து 156 இருக்கு சார். எது, ரத்தத்திலயா சார்? ஃபாஸ்டிங்ல பாத்தீங்களா, ரேண்டத்துல பாத்தீங்களா? இல்ல, பிளட் எடுத்து பார்த்தோம் சார். சரி, சொல்லுங்க. காலெல்லாம் அரிப்பு இருக்கு சார், இந்த கையெல்லாம் கொஞ்சம் அரிப்பு இருக்குங்க. அது சுகர் நார்மலுக்கு வந்துச்சுன்னா சரியாயிரும். சரி சார். ஆமா, சுகருக்கு நார்மல் கொண்டு வாங்க. சரி சார். டாக்டர் மருந்து கொடுத்து சுகருக்கு வந்து நீங்க கண்ட்ரோல் கொண்டுறது உங்கள்கிட்ட தான் இருக்கு. இந்த முதுகுல மட்டும் கட்டி மாரி ஒரே வரிசையா வந்துட்டு இருக்கு சார். ஆமா, அது ஹீட்டுனால, சூட்டுனால வரும். கட்டி கட்டியா வருதுன்னா சுகரை வந்து, பிளட் சுகரை வந்து வெறும் வயிற்றுல பாருங்க. சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சும் யூரின்லயும் பார்க்கணும். வெறும் வயிற்றுல சாப்பிட்ட பிறகு பார்க்கணும். யூரின் அடிக்கடி போகுது சார். ஆமா, சுகருக்கு அதான் நார்மலா இல்லைன்னு அர்த்தம். சுகர் நார்மலா இல்லைன்னா நம்ம சுகரை கவனிக்க விட்டுனா சிறங்கல்ல கண்ணெல்லாம் கெட்டு போயிடும். கண்ணு கெட்டு போகும். அடுத்தால கல்லீரல், மண்ணீரல், அடுத்தால கிட்னி எல்லாமே பாதிக்கும். அதனால சுகர் கண்ட்ரோல் கொண்டு வாக்கிங் போங்க. டெய்லி காலைல எழுந்தோன்னு ஒரு 1 மணி நேரம் வாக்கிங் போங்க. உணவுகளை வந்து நிறைய வந்து இந்த கார்போஹைட்ரேட், அத கார்போஹைட்ரேட் எண்ணெய் உணவுகளை குறைச்சிட்டு, இப்ப காலை 8 மணிக்கு 2 இட்லி சாப்பிடணும், 8 மணிக்கு 2 இட்லி சாப்பிடணும். அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு 1/2 டம்ளர் பால், சுகர் இல்லாம கொஞ்சம் போல எடுத்தா போதும், தண்ணி கலந்த பாலா இருக்கணும். அப்புறம் மத்தியானம் வந்து கீரை வந்து நிறைய அந்த சைவ உணவுகளை, காய்கறிகள் நிறைய சேர்த்துட்டு ரைஸை குறைச்சிடணும். ஆமா, இனிப்பு பதார்த்தங்களையும் சேர்க்கக்கூடாது. இனிப்பு பதார்த்தம் தயவுசெய்து சேர்த்துறாங்க. ஆமா, எண்ணெய் உணவுகள், இனிப்பு பதார்த்தங்கள், கார்போஹைட்ரேட் சம்பந்தப்பட்ட பச்சரிசி, இந்த உணவுகளை தவிர்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சுகர் வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். போன காலம் சொன்ன மாதிரி வந்து எப்பவுமே வந்து சரும வியாதிகள் வந்து சர்க்கரை நோயினாலையும் வருது. அதே நேரத்தில் வந்து புண்கள் எல்லாம் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் குணமாகிறது இல்லை இல்லையா? அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. புண்ணு குணமாகலன்னா உணவு கட்டுப்பாடு இல்லை, வாயடக்கம் இல்லை. வாயடக்கம், நாவடக்கம் ரொம்ப முக்கியம். நாவடக்கம்னா எல்லாத்தையும் பார்த்தோன்னு சாப்பிடணும். அந்த இனிப்பை பாக்குறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் அவன் குடிக்கான இனிப்பு நல்லா சாப்பிடணும். இதன் காரணத்தினாலதான் புண்கள் சரியாக வாய்ப்பு உண்டு. டயட் கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு சில சாப்பிடாதவங்களுக்கும் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. சாப்பிடாத இருக்குன்னா அது பரம்பரையா வரலாம். அம்மா அப்பாவுக்கு இருந்தா பிள்ளைகளுக்கு வரும். இப்ப பிசிஓடினால பாதிக்கப்பட்ட தாய் இருக்காங்க, அவர்களுக்கு மாதவிடாய் ஒழுங்கா வரல, நம்ம இடத்துல வந்தவர்களுக்கு. அப்ப அதனால மகளுக்கு வந்திருக்கு. திருமணம் முடியக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது மாதவிடாய் இர்ரெகுலர் பீரியட் இருந்துச்சு, அப்ப பிசிஓடி இருந்துச்சு. பிசிஓடினா பயோலெட்ரல் பாலிஸ்டிக் ஓவரி, அது இருந்தா சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சுகர் இருக்கு. அப்புறம் சித்த மருந்துகள் கொடுத்து வர்றோம். இப்படிதான் மருந்துகள். மருந்துகள்ல எடுத்த உடனே சரியாகும், ஒரே மாசத்துல சரியா நினைச்சிட கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க உடனே சரியாறதோ, எப்படி காலம் முழுக்க மருந்தா சாப்பிட முடியும்? அப்படிலாம் முடியாது, யாராலையும் முடியாது. அப்படி நினைச்சு நம்ம எடுத்தோம்னா எல்லாத்தையும் உடம்புல உறுப்புகள் எல்லாம் நம்ம ஆர்டிபிசியலா மாத்தணும். அவ்வளவுதான், சீக்கிரமா குணமாறதுக்காக. அதெல்லாம் தவறு. நெக்ஸ்ட் ஒரு காலர் அழைப்புல இருக்காங்க டாக்டர். வணக்கம், மருத்துவம் அறிவோம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. பேர் ஆதிநாராயணன் மேடம். மேடம் இப்ப ஒய்ஃபோட சொல்லுங்க சார். ஹலோ சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணி குறைச்சிட்டு கேளுங்க. டிவி சவுண்ட அதிகமாச்சு கேட்காதீங்க. சொல்லுங்க. சரிங்க சார். இப்ப ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாத்திரை சாப்பிட்டு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு சார். என்னமா, எங்க சாப்பிட்டீங்க? இங்க நம்ம இஎஸ் இருக்குல்ல சார். சரி, என்ன பிரச்சனைக்கு சாப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. அது இந்த இது ஒரு நிமிஷம், என்ன பிரச்சனை தெளிவா பேசுங்க. சொல்லுங்க. சார், எனக்கு வந்து சார், அதாவது டெலிவரி 6 மாசம் கழிச்சு ஒரு ஃபீவர் வந்துச்சு சார். சரி. அது ஃபீவர் டேப்லெட் சாப்பிட்டதுனால வந்து அப்படியே ஒரு மாதிரி கருப்பு கருப்பா அப்படியே இதாயிருச்சு சார். அது நீங்க என்ன பிரச்சனைனால சாப்பிடுஞ்சிட்டு நேரடியா தான் வரும். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? மதுரையில இருந்து தான் சார் பேசுறேன். ஆமா, சென்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா பாருங்க. ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்து என்ன அலர்ஜி உள்ள இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதை அப்படியே கவனிக்காம அப்படின்னா நாளடைவில் அது பெருசாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்பாவது சென்னைக்கு டினர் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்க. என்ன? நன்றி. நன்றிம்மா.
சார் இந்த சோரியாசிஸ் எக்ஸிமான்னு சொன்னீங்கல்ல, அந்த வியாதி பத்தி கொஞ்சம் விரைவா சோரியாசிஸ் எக்ஸிமான்னு சொல்லும்போது அது மாதிரி லியூகோடெர்மான்னு உண்டு. 3 தோல் நோயில பெரிய நோய். லியூகோடெர்மாவையும் சரியாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. லியூகோடெர்மானா அதான் வெண்குஷ்டன்னு சொல்லுவாங்க. வெள்ளை வெள்ளை புள்ளியா வரும், பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு இருக்கு. அது சில பேருக்கு சில இடங்கள்ல வந்தால் ஒண்ணுமே பண்ண முடியாது. உதட்டுல இருக்கும் சில பேருக்கு. அது வந்து லியூகோடெர்மான்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள். அடுத்தால வந்து அக்குள்ள இருக்கும். அடுத்தால மேல் ஃபீமேல் ஜெனிட்டல் ஆர்கன்ல அந்த இடங்கள்ல வரும். அவர்களுக்கெல்லாம் சரி பண்ணவே முடியாது. அது நிறைய பேர் ஆபரேஷன் பண்றாங்க மேலை நாடுகளில் போய். அது தொடையினுடைய சதை எடுத்து உதட்டுல போடுறது. அப்ப அது வந்து சில இடங்கள்ல இந்த கையில இருக்கு காலில் இருக்குன்னா 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ வைத்தியம் பண்ணணும். உடனே எல்லாம் குணமாகாது. உடனே குணப்படுத்துற மருந்து சாப்பிட்டோம்னா பாருங்க, மருந்து சாப்பிட்றதுக்கு அலர்ஜியா உட்கார்ந்துருக்காங்க. அப்படித்தானே? வைரல் ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகு வைரல் ஃபீவர் தான் வந்திருக்கு. ஃபீவருக்கு உள்ள மாத்திரை சாப்பிட்டு சைடு எஃபெக்ட் ஆகி போச்சு. அப்புறம் கிட்னி பாதிக்கும். மணிக்கும் டாக்டர் அடுத்த காலர்கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம், மருத்துவம் அறிவோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம், எனக்கு மேல ஒரு மாதிரி லைட்டா அரிக்குது மேடம். சிமெண்ட்ல வேலை செய்ய அலர்ஜி மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வருது. சொல்லுங்க. அது அரிக்குது மேடம். அது என்ன பண்றதுன்னு தெரியல. சிமெண்ட்ல வேலை செய்தா ஒரு டஸ்ட் அலர்ஜில வேலை செய்தா மாதிரி இருக்கு மேடம். டஸ்ட் அலர்ஜினால தான் வரக்கூடியது. அந்த சிமெண்ட் ஃபேக்டரி ஸ்பின்னிங் ஃபேக்டரியில சில நேரங்களில் பாதுகாப்பு கவசங்கள் கொடுத்துருப்பாங்க. அது நீங்க அணியாம இருந்தா கூட அந்த மூக்குகள் எல்லாம் போகக்கூடாது. சில நேரங்களில் ஈசோனோஃபில் அதிகமாக இஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க ரத்தத்துல. அது அதிகமாச்சுன்னா அந்த அலர்ஜி வரும். அதாவது மூக்குகளை வந்து அந்த தூசிகள் போகாம பாத்துங்க. போச்சுன்னா அதான் சிமெண்ட் ஃபேக்டரி, ஹவுஸ் டஸ்ட், வீடுகள்ல ரோடு டஸ்ட், சாலையோரங்கள், வீட்டினுடைய தூசிகள், ஸ்பின்னிங் மில்லு, சில நேரங்கள்ல ஒத்துக்கொள்ளாத உணவுகளை சாப்பிட்டா கூட அலர்ஜி அரிப்பெல்லாம் வந்துடும். சில பேருக்கு இந்த ட்ரை பீஸ் கருவாடெல்லாம் ஒத்துக்கிறாது, கத்திரிக்காய் எல்லாம் ஒத்துக்கிறாது. சில அதனால கூட அலர்ஜி வர வாய்ப்பு உண்டு. ஆமா, அதனால அது சித்த மருந்து தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அருகம்புல் சம்பந்தப்பட்ட மூலிகையுடைய சாறை எடுங்க. அதை கால வரையத்தில் ஏதாவது மருந்துகள் உங்களுக்கு தேவைன்னா நேரடியாக வந்து பார்த்து பரிசோதனை பண்ணி பார்த்து என்ன நோயினால நம்ம பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்குள்ள மருந்துகளை பார்க்கலாம். நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த ஒரு காலரும் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், மருத்துவம் அறிவோம். வணக்கம் மேடம். ரமேஷ்குமார், ஈரோட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க சார். மேடம், எனக்கு 1 இயரா ஸ்கின் அலர்ஜில ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அப்படியே அரிப்பா எடுக்கும், அப்படியே ரவுண்ட் ரவுண்டா தடிச்சுக்கும், கொஞ்ச நேரத்துல அப்படியே மறைஞ்சிரும். ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்களா? ஆமாங்க சார், ஒரு 1 இயரா சாப்பிட்டுருக்கேன் சார். இந்த இது சிட்ரசின், இந்த ஃபிக்ஸோவான்னு சொல்லிட்டு இங்க மருந்துகள் பேர்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை பிரதர். மருந்துகள் பேரை சொல்ல வேண்டாம். அது இன்னொரு மருத்துவ மாற்று முறை, மருத்துவத்தினுடைய சிகிச்சை முறைகள். அதை பத்தி நம்ம சொல்லணும் தேவையில்லை. சித்த மருத்துவ முறைப்படி உங்களுக்கு மருந்துகள் எதுவும் தேவைப்பட்டா நீங்க நேரடியா வந்து சென்னைக்கு வந்து பார்க்கணும், பரிசோதனை பண்ணணும். ஏன்னா ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் உடனே தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு நினைச்சு பாத்துறாங்க. சித்த மருந்துலயும் சுலோவா தான். நம்முடைய அந்தோனியார் வைத்தியசாலையை பொறுத்தவரை சுலோவா தான் மருந்து வேலை செய்யும். சைடு எஃபெக்ட் இல்லாம நம்ம பாத்துடணும், அதுதான் முக்கியம். மருந்துகள்ல பின்விளைவு இல்லாம இருந்து நம்ம நோய்கள் தீரணும்னா உங்களை நீங்க என்ன செய்யணும், பொறுமையா காத்திருக்கணும். அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ப்ராசஸாக தான் வைத்தியம் பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட்கள் வரும். அதனால உங்களுக்கு மருந்துகள் எதுவும் தேவைன்னா நேரடியாக வந்து பார்த்து என்ன பிரச்சனையால பாதிக்கப்படுறோமோ அதற்கு தீர்வுகளை காணலாம். நன்றி. அழைத்ததற்கு நன்றி ஐயா. அடுத்து ஒரு காலர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், மருத்துவம் அறிவோம். வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சார். மேடம் வணக்கம் மேடம். நான் தருமபுரி மாவட்டம் மலாபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். எனக்கு வந்து சுகர் வந்து இப்போ ரீசனாக வந்துருக்கு சார். ரொம்ப மாத்திரை எடுத்துட்டு வரேன். ஆனால் மாத்திரை எடுத்து வந்தாலும் ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு. மாத்திரை சாப்பிட்றதுனால சுகர் அதிகமாகுது, அப்படித்தானே? இன்க்ரீஸ் ஆகுது, குறையுது, மைனஸும் போகுது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவர் வந்து ஒரு நாட்டு மருந்து கொடுத்தாருங்க. அது சாப்பிட்ட மாதிரி எனக்கு குறைஞ்சிட்டு வருது. ஆனால் நிரந்தரமா அது வந்து நிறுத்த முடியலைங்களே சுகரை வந்து முழுமையா கியூர் ஆகாது. அது நீங்க முழுமையா சரியாகாது. அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்க டயட் கண்ட்ரோல் இருந்துங்க, உணவு கட்டுப்பாடு இருங்க. உணவு கட்டுப்பாடு, காலையில 1 மணி நேரம் வாக்கிங் போகணும், இல்ல சாயந்தர நேரங்களில் வாக்கிங் போங்க. உணவுகள்ல வந்து இந்த எண்ணெய் உணவுகள், அடுத்தால கார்போஹைட்ரேட் உணவுகளை அதிகமா சேர்க்காதீங்க. கார்போஹைட்ரேட் எதுல இருக்குன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அடுத்தால பச்சரிசி, அப்புறம் ரைஸ் வகைகளை குறைச்சிட்டு காய்கறி கீரைகள் நிறைய சேர்க்கணும். சேர்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சுகர் கண்ட்ரோல் வந்துடும். மருந்தையும் நம்ம படிப்படியா குறைச்சிடலாம். அந்த நாட்டு மருந்து கன்டினியூ பண்ணலாமீங்க? கண்டினியூ பண்றதுக்கு முன்னால ரத்த பரிசோதனை எல்லாம் பண்ணி பாத்துடணும். கிட்னி சம்பந்தப்பட்ட கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பாத்துடணும். அவர் என்ன மருந்து கொடுக்கறாருன்னு அவர் அந்த வைத்தியர்கிட்ட நீங்க கேட்டுக்கணும். வைத்தியம் எடுக்கிறது சித்த மருந்து தப்பு இல்ல,
பரம்பரை வைத்தியம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர் என்ன மருந்து கொடுக்குறாங்க, ரத்த பரிசோதனை கண்ணை செக் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பாத்துங்க. அதால ஹார்ட் சம்பந்தப்பட்ட எக்கோ எடுத்து பாத்துக்கணும். ஏன்னா இதனால வந்து சுகர்னால வந்து இந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்படும். கவனம். அழைத்ததற்கு நன்றி ஐயா. மேலும் ஒரு காலர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், மருத்துவம் அறிவோம். ஹலோ சார், நாங்க மன்னார்குடில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். நாங்க மன்னார்குடில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க, டாக்டர் ஜான்சன் பேசுறேன். எங்களுக்கு சுகர் இருந்துச்சு சார், இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தோம். சரி. இன்சுலின் போட்டுருக்கும் போல இப்ப வந்து நார்மல் ஆயிடுச்சு. 102 இருக்கு நேற்று செக் பண்ணதுல. சரி. முதல்ல 600 மல்லி இருந்துச்சு சார். சரி. இப்ப 102 தான் இருக்கு. சரி, அது நார்மலா தானே இருக்கு, பயம் இல்லையா? ஆமா சார். வந்து இப்ப இன்சுலின் நிறுத்திடலாமா என்ன செய்யலாம் சார்? என்னது? இன்சுலின் நிறுத்திடலாமா என்ன செய்யலாம் சார்? இல்ல அது டாக்டர் நீங்க உங்க பார்த்த ஒரு கன்சல்டிங் ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்கல்ல, ஆமா சார், அவருடைய ஒப்பீனியன் தான் நீங்க வாங்கிக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு மருந்து எடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு மருந்துக்கு கிராஸ் பண்ணக்கூடாது, அது தவறு. உங்க ஃபேமிலி டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவருடைய ஒப்பீனியன் நீங்க வாங்குங்க. அழைத்ததற்கு நன்றி. அழைத்ததற்கு நன்றி. டாக்டர், இப்போ இன்சுலின் பற்றி போன காலம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ இன்சுலின் வந்து ஒரு டயட்ல இருக்கும் எங்களுக்கு, ஆனாலும் வந்து சர்க்கரை கம்மியாகல அப்படிங்கிற பட்சத்தில் இன்சுலின் போட சொல்லுவாங்க டாக்டர். பட் ஆனால் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் தானே இந்த மாதிரி இன்சுலின் போட்டு கம்மி பண்றது நல்லதா? இன்ஜெக்ஷன் போடுறது என்ன பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு வந்து சில நேரங்கள்ல டாக்டர் வந்து எல்லாமே இந்த மெட்ஃபார்மின் கிளைக்கம் எடுத்துட்டு நிறைய எம்பிபிஎஸ் ஆங்கில மருத்துவர்கள் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அவர் எழுதி கொடுக்கும்போது உணவு கட்டுப்பாடு இருக்கிறது இல்லை. எல்லாத்தையும் சாப்பிடலாம், அல்வா சாப்பிடலாம், ஜாங்கரி சாப்பிடலாம், முட்டாய் சாப்பிடலாம், ஸ்வீட் சாப்பிடலாம் சொல்லிட்டு ஏதாவது யாராவது பார்த்து கேட்டு சாப்பிடுறது. அடுத்தால பாத்தீங்கன்னா அந்த உணவுகளையும் நிறைய சாப்பிட்டுட்டு அந்த டாக்டரோட ஒப்பீனியன் வாங்கிக்கிறோம். அவன் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்னா அதுக்குள்ள சிறப்பு மருத்துவர்கள் இருக்காங்க. ஆமா, இது சித்த மருத்துவத்துல பிஎஸ்எஃப்எஸ் மருத்துவர்கள் நம்முடைய வைத்திய முறைகளை கையாளும் பொழுது உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடு இல்லாம வந்து சர்க்கரை நோயை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆயுள் காலம் முழுக்க சர்க்கரை நோயில நமக்கு பாதிக்கப்பட்டு அதை கவனிக்காம விட்டுட்டோம்னா, இப்ப அந்த சுகர் அப்நார்மலா இருக்கு பாருங்க, டென்ஷன் ஆகுறது அதிகமா, நிறைய சாப்பாடுகள்ல கார்போஹைட்ரேட் அதிகமா சேர்க்கறதுனால 600 வந்த பிறகு என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கு வேற மாற்று முறைகள் இல்லாமல் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஆகும். அந்த டோசேஜுடைய பவர் ஏற்ற மாதிரி பிளட்ல எவ்வளவு லெவல் இருக்கோ அதே மாதிரி இன்சுலினுடைய மருந்தினுடைய லெவல் இருக்கும். இவ்வளவு டோஸ், இவ்வளவு, அதாவது அதனுடைய மில்லிகிராம், அதனுடைய அளவு அப்ப அதிகப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்ப அதை நிறுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம உணவு கட்டுப்பாடு கொண்டு வரணும், பயிற்சி முறைகளை கையாளணும். சில பேர் சொல்லுவாங்க 40 வயதுக்கு மேல வாக்கிங் போக முடியாது, 40 வயதுக்கு மேல வாக்கிங் போக முடியல, வாக்கிங் போக முடியல, எப்படியா எக்ஸசைஸ் பண்ணலாம்னா உடம்புல புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கணும். புரோட்டீன் சத்து அதிகப்படுத்தாம நிறைய அந்த வீடுகளை சாப்பிடாம கடைகளை ஹோட்டல் போய் சாப்பிடுறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ரைஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட், கூல்ட்ரிங்க்ஸ், அப்ப அந்த ஸ்வீட்ஸுகள் நிறைய சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கடைசி டாக்டர் போகும்போது எலும்புகளுக்கு என்ன வெயிட் இருக்குமோ அதான் உடம்பை தாங்கும். உடம்புடைய எடையை அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டு எனக்கு கால் வலிக்கும் கை வலிக்கும் சொல்லக்கூடாது. அது டெலிவரி நார்மல் டெலிவரி இருக்க மாட்டேது, நிறைய பெண்களுக்கு சிசரியன்ல போயிடறாங்க. ரெண்டாவது வந்து வயசுக்கு ஏற்றா போல உடல் எடை இருப்பதில்லை. இப்போ உடல் எடையை தாங்கிறதுக்கு கால் நல்ல வெயிட்டா இருக்குல்ல, காலில் ஸ்ட்ரென்த் இருக்குன்னா புரோட்டீன் சத்து இருக்கணும். அப்போ புரோட்டீன் சத்து வெயிட்டை குறைக்கணும். வெயிட்டை குறைக்கிறதுக்கு உணவை குறைக்கணும். உணவை குறைக்கிறதுக்கு வாயடக்கம் இருக்கணும். வாயடக்கு நாவடக்கம் 2 இருக்கணும். இந்த ரெண்டையுமே நம்ம கட்டுப்படுத்தாம உடல் எடையை அதிகப்படுத்திட்டு அப்புறம் கால் வலிக்கு கை வலிக்கு மூட்டு வலிக்கு எல்லா வலியும் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் போக முடியாது. சும்மா உட்கார்ந்த இடத்துல ஒரு 2 வீட்டுக்குள்ளே 2 ரவுண்ட் அடிச்சு சில பேர் வலிக்கி விழுந்துருவாங்க பாத்ரூம்ல. அப்படி சில நேரங்களில் சரி ஏதாவது தலையில அடிபட்டுச்சு, அப்புறம் முதுகு தண்டோட எலும்பு முறிவாகி போச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உணவு கட்டுப்பாடு, அந்த வெயிட் வந்து ஏஜ் என்ன, நம்முடைய வயசு என்ன, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி உடல் எடை என்ன என்பது முழுமையா கொண்டு வரணும், நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும். தேவையில்லாம நேரங்களில் சாப்பிட்டுட்டு கண்டதையும் சாப்பிட்டுட்டு உடம்பு கெடுத்து அப்புறம் டாக்டர் போய் உட்காந்துட்டு எனக்கு அது ஒண்ணு முடியல, டாக்டர் சில நேரங்களில் ஆயுள் காலம் முழுக்க மருந்து சாப்பிடுற மாதிரி ஆக்கிடுவாங்க. அதுக்கு காரணம் நம்ம தான், வேற வழி கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு காலர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், மருத்துவம் அறிவோம். வணக்கம் மேம். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. செல்வா சார். சொல்லுங்க, டாக்டர் ஜான்சன் பேசுறேன். சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை, என்ன தொந்தரவு, என்ன நோய், அதை விவரமா விளக்கமா சொல்லுங்க. இல்ல சார், இடுப்பு கீழே வந்து காலு கையை வந்து எல்லாம் வந்து தினம் எடுக்குது சார், அடிக்கடிட்டே இருக்கு. சரி, அது ட்ரீட்மெண்ட் எடுத்தும் வந்து சரி செட் ஆகல சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இங்க திருப்பத்தூர் சார். ஆமா, அது நீங்க நேரடியா வரக்கூடிய சித்த மருந்து தேவைப்பட்டா
நம்முடைய அந்தோனியார் வைத்தியசாலை தேவைப்பட்டா உங்களுடைய பரிசோதனை பண்ணி பார்க்கணும், ரத்த பரிசோதனை பண்ணி பார்க்கணும், ரத்தத்தில் சுகரு வேற எதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். சிறு வயது ஆட்களுக்கு இப்போ சுகர்லாம் வருது நிறைய பேருக்கு. அதனால வேற ஏதாவது அலர்ஜி, ஏதாவது இஎஸ்ஆர் ஈஸ்னோஃபில் கவுண்ட் இருக்கான்னு பார்க்கணும் ரத்தத்திலே. அதில் அலர்ஜி இருந்தால் கூட சிலருங்களாம் உடம்பெல்லாம் அரிப்பு இருக்கும். அடுத்த உள்ள ஆடைகளை ரொம்ப சுத்தமாக இருந்துடணும். ஃபங்கல் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. உள்ள ஆடைகள் சுத்தம் இல்லாமல் இருந்தால் கூட ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இச்சிங் அண்ட் இரிட்டேஷன் ஆல் ஓவர் த பாடி, உடம்பெல்லாம் அரிப்பு இருக்கு. மாதவிட நேரங்களில் சில நேரங்களில் பெண்கள் சுத்தம் இல்லாமல் இருந்தாலோ இல்லை ஆண்கள் அந்த உள்ள ஆடைகளில் ஏதாவது சுத்தம் இல்லாமல் இருந்தால் கூட ஸ்கின் சம்பந்தப்பட்ட தோல் நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அலர்ஜி அந்த வெளியிருந்து வரக்கூடியது. சில நேரங்களில் யூரின் கழிக்கும் போது சிறுநீர் கழிக்கிறோம். ஒரு தியேட்டர்லயோ இல்லை வேற ஏதாவது பொது கழிப்பிடத்தில் சிறுநீர் கழிக்கும் பொழுது தண்ணி நிறைய ஊத்திட்டு போகணும். அது சில நேரங்கள் அவசரத்தில் போயிட்டா வச்சுங்க, அது என்ன ஆகுதுன்னா அங்கிருந்து வரக்கூடிய ஃபாரின் பாடி யூரினரி டிராக்ட்ல உள்ள போய் யூரின்ல இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்ப யூரின் கல்ச்சர் பண்ணி பார்ப்போம். அது உள்ளுக்கிற ஈகோலை என்ற ஒரு வகையான கிருமி வரும். இந்த கிருமி இப்ப திருமணம் முடிந்தவர்களுக்கு கணவனுக்கு இருந்தா மனைவிக்கு வந்துடும், மனைவிக்கு இருந்தா கணவனுக்கு வந்துடும் இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது. அப்ப அது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு ஒண்ணு வெளியிருந்து வரக்கூடிய நோய்கள். அப்ப வெளியிருந்து நோய்களை வரவழைச்சு அதுகளையும் உண்டாக்கி இப்ப இருக்கிறவங்களையும் உண்டாக்கி ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். நெக்ஸ்ட் காலர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், மருத்துவம் அறிவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நான் கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். கணேசன். சொல்லுங்க சார். உங்க பேர் கணேசன் சார். கணேசன், கேள்வி என்ன சொல்லுங்க. சொல்லுங்க சார். எக்ஸசைஸ்னா எந்த மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி காலையில என்ன மாதிரி பண்ணலாம் மேடம்? அது நீங்க உங்களுடைய வயசு என்னது? வயசு 40 சார். 40 சார். 40னா நீங்க வாக்கிங்கே போனா போதும். எளிமையான பயிற்சி முறைகள் அதான். ஆமா, வாக்கிங் காலையில இந்த பனிக்காலங்களில் அதிகமா போகக்கூடாது, மழை காலங்களே பார்த்து போகணும். ஏன்னா குளிர்ந்த காற்றுகள் சில நேரங்களில் உள்ளுக்குள்ள போனா கூட அலர்ஜி ஆகுற வாய்ப்பு உண்டு. சில வீசிங் வரும் நிறைய பேருக்கு. வீசிங் இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட ஆஸ்துமா மூட்டுவலினால பாதிக்கப்பட்டவங்க விடிய காலங்களில் அதிகமா பயிற்சி முறைகளை கையாளக்கூடாது. ஆமா, வாக்கிங் முறைகளை இப்போ 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ உங்க அருகில் உள்ள பார்க்கிலேயோ இல்லை நல்ல வண்டிகள் சாலைகளில் ஏதாவது ஓரங்களில் போகாம ஏதாவது ஒரு சின்ன இடங்கள்ல தான் கிடைச்சா அதுலேயே ஒரு 3 ரவுண்டு வந்தாலே போதும். ஒரு 1/2 கிலோமீட்டரோ அப்படி வரும்போது வாக்கிங் போனாலே போதும். வேற எந்த கடினமான பயிற்சி முறைகளையும் கையாளக்கூடாது. நிறைய பேர் என்னன்னா சைக்கிளிங் எக்ஸசைஸ் பண்றோம், கிரிக்கெட் பால், வாலிபால், பாஸ்கெட் பால்லாம் விளையாடுறதுனால என்ன ஆகுது, சில நேரங்களில் மேல் ஜெனிட்டல் ஆர்கன்ல பாதிக்கப்பட்டுருது. அதனால குழந்தையெல்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்க. ஆமா, சில நேரங்கள் இப்ப கடினமான பயிற்சி முறையில பில்லர்ஸ் பண்றோம், நட்டர் சிட்டர்ஸ் பண்றோம், நல்ல ஆணழகன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, கடினமா என்னது பயிற்சி முறைகளை கையாளுறதுனால என்ன ஆகுது, மேல் ஜெனிட்டல் ஆர்கன்ல ஏதாவது அடி வாங்கிட்டு வச்சுங்க, அப்புறம் குழந்தை இல்லாம போயிடும். அப்ப குழந்தை இல்லாம உயிரணுக்கள் இல்லாம போயிடும். அப்ப நம்ம டாக்டர் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சில நேரங்களில் நம்மள சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான் பயிற்சி முறைகளை சாதாரண பயிற்சி முறைகளை தான் கையாளுவது எப்போதும் எல்லாருக்கும் நல்லது. இப்போ நடைப்பயிற்சி இல்லாம வேற என்ன மாதிரி பயிற்சிகள் பண்ணலாம்? எளிமையான பயிற்சிகள் சொல்லுங்க. இந்த யோகா சொல்றாங்க, யோகா தெரபி எல்லாம் தேவையில்லை மேடம். அதெல்லாம் தேவை. ஏன்னா இப்ப நடைப்பயிற்சிக்கான நேரம் இல்லாம இருக்கு. யோகா தெரபி பண்றதுல தப்பா பண்ணோம்னா பிரச்சனையா போயிடும். யோகா முறைப்படி அதுல முறைகள் இருக்கு. பிராணாயாமம் ஒன்று இருக்கு. பிராணாயாமம் சொல்லும்போது இடகலை பிங்கலை, வலது மூக்குல இந்த சைடு மூக்குல விடிய காலங்கள்ல மூச்சை உள்ள இழுத்து இது வழியா வெளியே விடணும். அது பிறகு உள்ள இழுத்துட்டு அது பிறகு என்ன பாத்தீங்கன்னா அந்த மூக்குல இருந்து லேசா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விடணும். அது ஒரு மூச்சு பயிற்சி. இது பிராணாயாமம் சித்த மருத்துவம் இருக்கு. இதை விட்டுக்கிட்டு நம்ம யோகா தலைகீழ பண்றோம், அது பிறகு அந்த வருமத்தை பண்றோம், இந்த வருமத்தை பண்றோம் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஆகி போச்சு வச்சுங்க, கைடு பண்ற ஆள் மேல தப்பு இருக்கும். கைடு பண்ற சரியா பண்ண மாட்டாங்க. யோகா பண்ற ஆட்களே சில நீங்க பாத்துருப்பீங்க, நிறைய அந்த ஆசனம் பண்ணுங்க, இந்த ஆசனம் பண்ணுங்க, சிரசாசனம் ஏதாவது பண்ணிட்டு தேவையில்லாம தலையில அடி வாங்கிட்டு வச்சுங்க, அப்புறம் மூளையில ரத்த ஓட்டம் அடி வாங்கி வரும், அப்புறம் அதனால கட்டி வரும், அதனால மூளையில செரிபரல் உள்ளுக்குள்ள ஹெமரேஜ் ஆயிட்டு வச்சுங்க தேவையில்லாம. அப்போ அது தேவையில்லாத நமக்கு பயிற்சி முறைகள் சாதாரண முறைகள் தான் கையாள நல்லது. அதற்கு முன்னால நம்ம காலையில வாட்டர் தெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் தான். வாட்டர் இப்ப மருந்துகளே எடுக்காம வாட்டர் தெரப்பி பண்றோம். நெக்ஸ்ட் காலர் பார்த்து தொடர்ந்து பேசலாம். வணக்கம், மருத்துவம் அறிவோம். சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். டிவி சவுண்ட குறைச்சிட்டு கேளுங்க. சொல்லுங்க. அடிக்கடி யூரின் போகுதுங்க சார். ஆனா சக்கரை நோய்க்கு தான் பார்த்தோம், ஆனா சக்கரை நோய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், அப்புறம் சுகமா எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, நார்மலா இருக்குன்ட்டாங்க. ஆனா சுகர் ஒன்றும் தெரியாது. ஸ்கேனுக்கு சுகருக்கு சம்மந்தம் கிடையாது.
நீங்க அதான் சார் அது டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க சார். ஆனா ஒன்றும் நல்லா நார்மலா இருக்குன்ட்டாங்க. மறுபடியும் ஆனா அடிக்கடி யூரின் வந்துட்டே அது நீங்க என்ன செய்யணும்னா வந்து ஓரல் ஜிடிடின்னு ஒரு டெஸ்ட் உண்டு. ஓரல் ஜிடிடி, டி ஃபார் டைகர். ஆமா, அதனால ஆமா அந்த டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பாருங்க. புரியல சார், நீங்க சொல்றது புரியல சார். அதாவது ஓரல், அதாவது 5 வாட்டி பிளட் எடுப்பாங்க பிரதர், 5 டைம்ஸ். ஆமா, ஓரல் ஜிடிடி, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அது பேர். அது முழு விரிவாக்கம் வந்து குளுக்கோஸ் டாலரன்ஸ், TOLERANCE, டாலரன்ஸ் டெஸ்ட். இந்த பரிசோதனை வந்து அரை மணிக்கு ஒருக்கா சிறுநீரையும் பிளட் எடுப்பாங்க. 1 லிட்டர் தண்ணியில் குளுக்கோஸ் பவுடரை போட்டு கரைச்சி அதை வந்து குடிக்க சொல்லுவாங்க உள்ளுக்கு. அது பிறகு சிறுநீரை வந்து 5 டைம்ஸ் கொடுக்கணும், ரத்தத்தையும் 5 வாட்டி கொடுக்கணும். அதுதான் உறுதிப்படுத்தக்கூடிய ஆய்வு சர்க்கரை நோயை. நீங்கள் சர்க்கரை நோயை அடிக்கடி சிறுநீர் போகுதுன்னா சர்க்கரை நோய் இருக்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஆய்வு மூலமாக உறுதிப்படுத்துங்க. அது பிறகு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஹோல் அப்டமன் யூரினரி ஸ்கேன் எடுத்து பார்த்து உள்ளுக்குள்ள ஏதாவது கிட்னி ஏதாவது வீக்கா இருக்கா, இல்ல வேற ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கா, இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா நம்ம பார்க்கணும். அழைத்ததற்கு நன்றி ஐயா. டாக்டர், இந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதியில் வந்து ரொம்ப முக்கியமான வியாதி வந்து சொல்லணும், இந்த கொசுக்கடினால நிறைய வியாதிகள் வருது. ஆனால் நம்ம கொசு மருந்தும் யூஸ் பண்ணக்கூடாது. பட் கொசுக்களையும் நம்ம வந்து அதுக்கான இயற்கை மருத்துவத்தை கொஞ்சம் இயற்கை மருத்துவம் பார்த்தீங்கன்னா வேப்பிலை இருக்குல்ல, வேப்பிலையை வந்து என்ன செய்யணும்னா வந்து கொஞ்சம் வீடுகளை உள்ள வராம வீட்டை சுத்தி வேப்பிலையுடைய அந்த இலை, அத காஞ்ச அந்த இலைகளை லேசா கொஞ்சம் போல தீயில வச்சு அதனுடைய அது ஆன்டிசெப்டிக். வேப்பிலை வந்து ஆன்டிசெப்டிக். எல்லாத்துக்கும் வேப்பிலையில கிரீம் வருது, வேப்பிலை சோப்பு, வேப்பிலை சோப்பு போட்டு வாங்கிடும். ஆனா வேப்பிலை வீட்டுல வச்சு வளர்க்க மாட்டோம், வேப்ப மரத்தை வளர்க்கறது இல்ல. வளர்க்காம என்ன செய்யணும், அந்த வேப்பிலையை ட்ரை பண்ணி அதனுடைய புகையில வந்து வீடுகளை சுத்தி வர வைக்கலாம். அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா வசம்பு கேள்விப்பட்டிருக்கீங்க. வசம்பு வந்து அதாவது பேர் சொல்லக்கூடாது, பேர் சொல்லாம இருந்து அந்த வசம்பு உரசும் போது வந்து நிறைய பேருக்கு பேசாத குழந்தைகளுக்கு வந்து அந்த உரசி நாக்குல விடுவாங்க, உரை மருந்து சொல்லுவாங்க. அந்த வசம்பை வந்து மஞ்சளையும் ஒரு பாத்திரத்துல நல்லா என்ன செய்யணும், நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி தண்ணியில கலந்து வீட்டுல முற்றங்கள்லயோ இல்ல பாத்ரூம் பக்கங்கள்ல எல்லா இடங்களையும் வீட்டுக்குள்ளேயும் தெளிக்கலாம். வீடு உள்ள வெளியெல்லாம் தெளிச்சேன்னா வீட்டுக்கு வந்து ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஒண்ணு ஐஸ்வர்யம்னா வந்து பணங்கள் வந்துடாது. ஐஸ்வர்யம் எப்படி கிடைக்கும்னா நோய் இல்லாம இருந்தாலே அது பெரிய ஐஸ்வர்யம் தான். அப்ப அது நல்லாமே நல்லா தெளிச்சு வச்சோம்னா பூச்சிகள் வராது, கொசுக்கள் வராது. அதற்கு மேலும் உள்ளுக்கு மருந்துகள் தேவைப்பட்டால் சித்த மருத்துவத்துல நிலவேம்பு கசாயம்னு ஒரு சூரணம் இருக்கு. நிலவேம்பு கசாயம். காலர் பார்த்து தொடர்ந்து பேசலாம். வணக்கம், மருத்துவம் அறிவோம். வணக்கம் மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க சார். கால்ல வந்துங்க தொழுநோயின்னு சொல்லி கருப்பா ஒரு வட்டமா வந்துருச்சு, மரமரன்னு இருந்துச்சு. தொழுநோய் யார் சொன்னா? டாக்டர். தொழுநோய் அருகில் உள்ள அந்த தொழுநோய் மருத்துவமனையிலேயே பண்றாங்களே நிறைய அரசாங்கத்தினுடைய மத்திய மாநில சர்க்காருடைய அந்த இதுலயே பார்க்கலாமே. ஆமா, 2 வருஷம் மருந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, அதுதான் மருந்து, வேற எந்த மருந்து எடுக்க கூடாது. மற்ற மருத்துவ முறைகளை கையாளணும். ஆமா, தொடர்ந்து சாப்பிடணும். அதற்கு தொழுநோய் சிறப்பு மருத்துவமனைகளை தான் நீங்க சிகிச்சை பண்ணணும், வேற எந்த முறைகளையும் நீங்க கையாளக்கூடாது. ஆமா, அழைத்ததற்கு நன்றி ஐயா. மேலும் ஒரு காலர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், மருத்துவம் அறிவோம். வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து மகேந்திரன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மிஸ்டர் மகேந்திரன் சொல்லுங்க சார். எனக்கு வந்து 40 வயசு ஆகுது சார். போன மாசம் தான் சுகர் டெஸ்ட் பண்ணி சுகர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது வந்து டேப்லெட் சாப்பிட்டு இந்த கால் மரம் இருக்கு சார். அது வந்து உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கா சார்? பாக்கலாமே, நேரடியா தான் நீங்க வரணும். ரத்தத்துல சுகர் பாத்தீங்களா? ஆமா சார், 150 இருக்கு சார். ஆமா, ரத்தத்துல நீங்க அந்த ரிப்போர்ட் ரத்தத்திலேயே வெறுவயத்துல பாத்துட்டு சிறுநீர்லயும் யூரின்ல வந்து வெறுவயத்துல பாத்துட்டு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சும் பாருங்க. ஆமா ஆமா, அப்படிதான் பாருங்க சார். ஆமா, பாத்துட்டு ரிப்போர்ட் காப்பி எடுத்துட்டு சென்னை டி நகர் நடேசந்தர்ல நம்முடைய அந்தோனியார் வைத்தியசாலை இருக்கு, நேரடியாக வந்து பாருங்க. எல்லா நாட்களிலும் இருப்போம். வாங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. டாக்டர், இந்த வைத்திய முறைகளில் வந்து நம்ம சித்த மருத்துவத்துக்கும் ஆங்கில மருத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இந்த சித்தானாலே ரொம்ப நாளா மருத்துவம், சித்த மருத்துவம் வந்து தமிழ் மருத்துவம், தமிழர்களுக்காக தோன்றிக்கிட்ட மருத்துவம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சித்த மருத்துவம் தோன்றிக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றிக்கிட்ட மருத்துவம் சித்த மருத்துவ அரசாங்கம் வந்து மத்திய அரசுடைய அனுமதி பெற்று மாநில சர்க்கார் சென்னையில வந்து அரசு சித்த மருத்துவக் கல்லூரியும் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியிலையும் BSMS என்ற ஒரு வகையான படிப்பு, ஃபர்ஸ்ட் பேச்சுலர் இந்தியன் மெடிசன் வச்சிருந்தாங்க, BIM. அது பிறகு நாளடைவில் வந்து BSMS என்ற ஒரு வகையான படிப்பை கொண்டு வந்தாங்க. 5.5 ஆண்டு காலம் படிப்பு. 5 ஆண்டு வந்து கல்லூரியில் படித்து 6 மாதம் வந்து ஹவுஸ் சர்ஜன் அது படித்து அரசாங்க அனுமதி பெற்று
ஒரு மருத்துவன், சித்த மருத்துவர்கள் அவருடைய அங்கீகாரம் என்ன என்ன என்பதை எல்லா மக்களும், சித்த மருத்துவம் யார் பார்த்தா கூட BSMS படிப்பு இருக்கிறதா ஒண்ணு. ரெண்டாவது வந்து அரசாங்க அனுமதி நம்பர் ஒட்டப்பட்டிருக்கிறதா, வைத்தியசாலையில் ஒட்டப்பட்டிருக்கணும். அது அரசாங்கத்துடைய சட்டம், மத்திய அரசு சட்டம் சரி, மாநில அரசு சட்டம். டாக்டருடைய பேருக்கு பின்னால தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையோ இல்ல எந்த நிகழ்ச்சியிலையோ வைத்தியசாலை இருந்தா கூட BSMS என்ற படிப்பு இருந்தா தான் அரசாங்கத்தில் படித்த டாக்டர்னு அர்த்தம். அது 5 ஆண்டு காலம் படித்திருக்கணும், அரசாங்க அனுமதி நம்பர் இருக்கணும். அது இருந்தா தான் இது வந்து சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவம் நாளடைவில் ஏன் மக்களுக்கு பெரிய அளவில் பயன்பெறலைன்னா, சித்த மருத்துவம் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் உடனே சரி பண்ணிட்டு நிறைய கவர்ச்சி விளம்பரங்கள் போயிருது. அப்போ அது வந்து மற்றவங்களை தாக்கி பேசலை, அதுக்காக அப்படி செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் மருத்துவம் வந்து 2000 ஆண்டு முன்னால வேற மருந்துகளே கிடையாது. இஞ்சி, சுக்கு, மிளகு, திப்பிலி இல்லாத வீடுகள் எங்கேயா உண்டா? இந்தியாவில் உலகளவில் சுக்கு சேர்க்காத இடங்கள் இல்லை, மிளகு சேர்க்காத இடங்கள் இல்லை, திப்பிலி சேர்க்காத இடங்கள் இல்லை. ஆங்கில மருந்து வந்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட மருந்து, மேலை நாடுகள் வந்து வந்த மருத்துவம், அது MBBS வந்து. அந்த மருந்துகளுக்கு சித்த மருந்துகள் வந்து தமிழ் மருந்தாக பயன்படுத்தப்பட்டு தமிழர்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற கொள்கைக்கு ஏற்பதான் சித்த மருத்துவர்களை கையாண்டு ஒவ்வொருத்தருமே மருந்துகள் எடுக்காம உணவாக பயன்படுத்தலாம். ஆங்கில மருந்து வந்து மேலை நாடுகள் வந்தனால உடனே சிகிச்சை முறைகள், இப்போ ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்ல கிட்னி சம்பந்தப்பட்ட ஏதாவது ரீனல் டிரான்ஸ்பிளேஷன் பண்றது, அந்த மாதிரி ஒரு அவசர சிகிச்சைக்கு ஆங்கில மருத்துவர்களை கையாளுறாங்க. சித்த மருத்துவர்கள் வந்து நம்முடைய பழைய அதாவது பாரம்பரிய முறைகள், அதாவது பழைய தாய்முறை வைத்தியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால எந்த வைத்தியங்களும் கிடையாது, சித்த மருத்துவம் இருந்துச்சு. ஆரம்ப காலத்திலே அதாவது படைப்பினுடைய தொடக்கமே செடி கொடிகளை தொடக்கப்பட்டிருக்கு, மனிதர்கள் படைக்கல. ஆரம்ப கால படைப்புகளிலே வந்து பைபிளுடைய வரலாறுல செடி கொடிகள் மட்டும்தான் படைக்கப்பட்டன என்பது பைபிளுடைய கருத்து. இது கிறிஸ்துவத்துக்காக சொல்லல, பொதுவான கருத்து. அது பிறகுதான் மனிதர்கள் ஆண் பெண்ணு படைக்கப்பட்டான்னு வரலாறு சொல்லுது. டாக்டர் மன்னிக்கவும், அடுத்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து இதை பத்தி விரிவா பேசலாம். இவ்வளவு நேரம் நீங்க எங்க நேயர்களுக்கு ரொம்பவே பல சுவாரஸ்யமான, அதாவது ரொம்பவே பயனுள்ள விஷயங்களையும் நிறைய சொன்னீங்க. நன்றி டாக்டர், வணக்கம். நேயர்களே, நாளை நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா. நன்றி, வணக்கம்.